விஜயின் கடைசி படமான ஜனநாயகனுக்கு தணிக்கை சான்றிதழ் கோரி தொடரப்பட்ட வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வெளியாகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். முழுவதும் அகிலா, இந்த படத்திற்கான அந்த தீர்ப்பு, இந்த தணிக்கை சான்றிதழ் கிடைக்குமா என்பது தொடர்பான தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் வழங்கப்பட இருக்கிறது. தொடர்ந்து பொங்கலை குறிவைத்து இந்த திரைப்படம் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இதனுடைய முக்கிய அம்சம் என்று சொன்னால், நடிகர் விஜயனுடைய கடைசி திரைப்படமாக இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இதற்கு பிறகு அவர் முழு நேரமாக அரசியலில் ஈடுபடப் போகிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் இந்த படத்துக்கு இன்னும் தணிக்கை சான்று வழங்காத காரணத்தால் படத்தை தயாரித்திருக்கக்கூடிய KVN புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி PT ஆஷா முன்பாக நேற்று முன்தினம் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த படத்துக்கு எதிராக தணிக்கைக்குழு உறுப்பினர் அளித்த புகாரின் பேரில் மறு ஆய்வுக்கு அனுப்ப பரிந்துரைத்துள்ளதாக மத்திய தணிக்கை வாரியம் தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு ஜனநாயகன் அந்த பட தயாரிப்பு குழு தரப்பில் கடும் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி PT ஆஷா இவ்வழக்கின் தீர்ப்பை ஜனவரி 9ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருந்தார். அதன்படி இந்த வழக்கினுடைய அந்த தீர்ப்பானது இன்று காலை வழங்கப்பட இருக்கின்றது. ஏற்கனவே இன்றைய தினம் இந்த திரைப்படம் வெளியாவதாக திட்டமிடப்பட்டிருந்தது. அதற்காக ஒரு சில திரையரங்குகளில் மட்டும் டிக்கெட் முன்பதிவு நடைபெற்றது. ஆனால் பெரும்பாலான இடங்களில் டிக்கெட் முன்பதிவு நடைபெறவில்லை. காரணம், அந்த சென்சார் சர்டிபிகேட் கிடைத்தால்தான் படம் உறுதியாக வெளியாகும் தேதி என்பது உறுதி செய்யப்படும். ஆனால் அந்த சென்சார் சர்டிபிகேட் படத்தை வெளியிடுவதில் சிக்கல் தாமதம் நீடித்து வந்தது. அதன் காரணமாகத்தான் தொடர்ந்து அந்த டிக்கெட் விற்பனையும் கூட நிறுத்தி வைக்கப்பட்டது. எனவே இந்த சூழ்நிலையிலே தற்போது மீண்டும் இந்த படத்திற்கு இதே திட்டமிட்ட தேதியில் வெளியாகுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்து வருகின்றது. ஏற்கனவே படத்தை ஒத்திவைப்பதாக, அந்த படம் வெளியிடப்படும் தேதி பின்னர் அமைக்கப்படும் என்று பட தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே அவங்களுக்கு இன்னும் 5-6 நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த திரைப்படம் இப்போது வெளியானால்தான் இந்த படம் எதிர்பார்த்த அந்த பட்ஜெட்டை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையிலே பெரும் பொருட்செலவிலே, குறிப்பாக 500 கோடி ரூபாய் செலவிலே தயாரிக்கப்பட்டிருப்பதாக அந்த தயாரிப்பு நிறுவனம் உயர்நீதிமன்றத்திலே தெரிவித்திருந்தது. இவ்வளவு பணத்தை முதலீடு செய்திருக்கக்கூடிய காரணத்தால் பொங்கலுக்கு முன்பாக ரிலீஸ் செய்தால்தான் அவருடைய விஜயனுடைய ரசிகர்கள் 4 நாட்களுக்கு முன்பாக திரைப்படத்தை கண்டு ரசிப்பார்கள். பிறகு பொங்கல் நாளை ஒட்டி பல்வேறு பொதுமக்கள் சொந்த ஊருக்கு செல்லக்கூடியவர்கள் என்று பலதரப்பட்ட மக்களும் அந்த பொங்கல் விடுமுறையில இந்த திரைப்படத்தை கண்டுகளிப்பார்கள். தொடர்ந்து ஒரு 10 நாட்கள் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடினால் மட்டும்தான் அவ்வளவு கோடிகளை மீண்டும் பணமாக எடுக்க முடியும். எனவே திட்டமிட்ட தேதியில் நாங்கள் இந்த படத்தை ரிலீஸ் செய்வதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று நீதிபதியின் முன்னால் அவர்கள் வேண்டுதலை வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த சென்சார் போர்டு தணிக்கை துறை சார்பிலே ஆஜரான வழக்கறிஞர் என்ன தெரிவித்திருந்தார் என்று சொன்னால், தொடர்ந்து தணிக்கை துறை ஆட்சேபம் இருக்கக்கூடிய காரணத்தினாலே மீண்டும் மறு ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே மறு ஆய்வு செய்த பின்னர் தான் இந்த படத்திற்கு என்ன சான்றிதழ் வழங்கலாம் என்பதை அதிகாரிகள் கூடி முடிவு செய்து அதற்கான தணிக்கை சான்றிதழ் வழங்க முடியும். எனவே தணிக்கை செய்யக்கூடிய அந்த சென்சார் போர்டு நிறுவனத்தை நீங்கள் கட்டாயப்படுத்த முடியாது. இது தனிப்பட்ட ஒரு ஆணையம். எனவே எங்களுக்கென்று ஒரு சுதந்திரம் இருக்கிறது. எனவே கட்டாயப்படுத்தி விரைவாக குறிப்பிட்ட தேதிக்குள் விரைந்து சென்சார் செய்து அனுமதிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியாது, நிர்பந்திக்க முடியாது என்று பல்வேறு விஷயங்களை அவர்கள் நேற்று முன்தினம் நீதிமன்றத்திலே தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையிலேதான் 2 நாட்களாக நடைபெற்று வந்த அந்த விசாரணையினுடைய அந்த தீர்ப்பு என்பது இன்று வழங்கப்பட இருக்கின்றது. நீதிமன்ற வளாகத்திற்கு உள்ளே மட்டும் இல்லாமல் மன்றத்திற்கு வெளியிலும், அதே போல தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் திரையரங்குகள் முன்பாகவும் கொண்டாட்டங்களில் ஈடுபடுவதற்காக விஜயனுடைய ரசிகர்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு கூடியிருக்கிறார்கள். அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால், ஜனநாயகன் திரைப்படத்தை ரிலீஸ் செய்யலாம், அதே போல சென்சார் போர்டு விரைவாக சான்றிதழை இன்றைய தினமே ஒதுக்க வேண்டும் என்று, இது போன்ற தங்களுக்கு மகிழ்ச்சியான தீர்ப்பு கிடைக்கும் என்று அவர்கள் பெரும் எதிர்பார்ப்போடு கூடி நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய தீர்ப்பு கிடைக்குமா என்பது இன்னும் ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக நமக்கு தெரிந்துவிடும். இந்த திரைப்படத்திற்கு தணிக்கை குழு சான்றிதழ் வழங்காத காரணத்தால் தொடர்ந்து இன்றைய தினம் வெளியாக இருந்த திரைப்படம் தள்ளி போகக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது.